ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் வச்சு ஒரு ஈஸியாக டேஸ்டியாக சிம்பிளான முறையில் எப்படி கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல் டெய்லி டிஷ். ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் காலிஃப்ளவரும் 2 உருளைக்கிழங்கும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் சேர்த்து அதை பிளஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8லேருந்து 10 முந்திரியும் சேர்த்துக்கலாம். இங்கே நம்ம தேங்காய் சேர்த்த போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நம்ம முந்திரி ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். அதே பேனில் 2 to 3 டீஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கலக்கி விட்டுட்டு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஒரு மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் நம்ம இதில் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் நம்ம பிளஞ்ச் பண்ணி எடுக்கும்போதே ஹாஃப் குக் ஆகிடும். ஸோ அதிகமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.